பார்த்துக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. என்ன இப்போ இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு இடம் இருக்கேன்னு தெரியுமா? பாருக்கு முதல் தெரியுமா? இப்படி டெக்னிக் ஒழிச்சு கொண்டு இருக்கு மட்டக்களப்பு மஞ்சத்தூர் வாயில். இந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. என்ன டீச்சர் அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் போகப்படணும். ஆனால் இது ஒரு மெயின் ரோட்ல இருக்கிற இடம், மெயின் ரோட்ல இருக்கு. என்ன அப்போ நீங்கள் இதை பயன்படுத்தணும், இங்கே வந்து படிக்கணும். சரிதானே? நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், ஓஎல் படிக்கிறார்கள் ஓஎல் பாஸ் பண்ணணும், ஏஎல் படிக்கிறார்கள் ஏஎல் பாஸ் பண்ணணும். முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் தான் என்ன செய்யும், டெக்னாலஜிக்கு வரணும். இங்கே வந்தால் நிறைய லேசாக பாஸ் பண்ணக்கூடிய 6 மாதத்தில் NVQ level 4 எடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? NVQ level 3 இருக்கு, NVQ level 4 இருக்கு. என்ன சரி, இது ரெண்டு சர்டிஃபிகேட். NVQ level 5 டிப்ளோமா, NVQ level 6 ஹையர் டிப்ளோமா, NVQ level 7 டிகிரி. சரிதானே? அப்போ பாருங்க, ஒரு ஓஎல் எனக்கு முடியாது, ஓஎல் பெண் பண்ணிட்டேன்னு நினைக்கிறான், இங்கே வந்தால் NVQ level 3ல தொடங்கி டிகிரி வரையும் போகலாம். அப்போ இப்படி என்ன உங்களுக்கு தெரிய வேணும். எனக்கு அடுத்ததா என்ன, எனக்கு யூனிவர்சிட்டி போக முடியல, என்னால் ஓஎல் எனக்கு கஷ்டமா இருக்கு நினைக்கிறாங்க, கட்டாயம் இங்கே வர, கட்டாயம் இங்கே வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் இருக்கு தானே, நீதிமன்றம். அப்போ நீதிமன்றத்தில் படிக்கிறதுக்கான கோர்ஸ் இருக்கு. சரிதானே? அப்போ அங்கே வேலை அங்கே போய் வேலை செய்யலாம், அங்கே வேலை செய்யறதுக்கான கோர்ஸ் இருக்கு. பேங்க்ல வேலை செய்யணுமா அப்படி இருக்குமா, அதுக்கான கோர்ஸ் இருக்கு. இல்லை நான் அக்ரிகல்ச்சர் விவசாயம் சொல்லுறேன், அதுக்குள்ளார போகிறோம். கரண்ட் நாங்கள் ஃபார்ம் இருக்கேனே, இப்போ அங்கெல்லாம் சொல்லி விவசாய உத்தியோகத்தில் இருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு போகிறதுக்கு இங்கே இருக்கிற விவசாயம் சார்ந்த NVQ level 4 இருக்கு. NVQ level 4 முடிச்சிட்டு அடுத்தது டிப்ளோமா செய்யலாம், NVQ level 5, அடுத்தது 6 ஹையர் டிப்ளோமா. அது பண்ணிட்டா போதும். நீங்க என்னட்ட நீங்கள் அங்கே கூப்பிட்டவங்க இருந்தும் அவங்க இங்கே கூட்டி வாரது நல்லமென்று சொன்னேன் நான். ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு சூழலை வந்து நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் என்ன, இங்கே வரணும் படிக்கணும் என்ற ஆசை வரும் என்ன. ஆனால் இன்றைக்கு மட்டும் உங்களை நான் ஆடிட்டோரியத்துக்கு வைக்கலாம் போயிட்டு அங்கே வேற ஒரு ப்ரோக்ராம் போகிறதால, அங்கே ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கு நைட் ஆக்களுக்கான ப்ரோக்ராம் போகுது, அதால் அதுக்குள்ள உங்களை எடுத்துக்கொள்ளலை. கொஞ்சம் பேர் அதிகமாக நிற்கிறீங்க. அப்போ எனக்கு என்ன மனிதர்களோடும் என்ன திடீர் 2 டீச்சர் அவங்களையும் நான் இன்னும் 2-3 தரம் கேட்டுக்கிட்டு அவங்கள மாற்றிக்கொள்ள முடியலை. இன்றைக்கு கூட்டி வந்துட்டாங்க. அப்போ இருக்கிற இடங்களை பாருங்க, ஒவ்வொரு சம்பந்தமான தகவல்களை கேளுங்க, ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லேயும் தகவல்களை கேளுங்க. உங்களுக்கு பொருத்தமான என்ன கோர்ஸ் இருந்தாலும் பாருங்க, உங்களோட நண்பர்களுக்கு சொல்லணும், உங்களோட ஊரில் இருக்கிற ஆளுகளை போய் சொல்லணும். இப்போ நீங்கள் மட்டும் இல்லையே, உங்களோட அண்ணா மாதிரி இருப்பாங்கண்ணே, அக்கா மாதிரி இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு போய் இப்படி நாங்கள் டெக்னிக் காலேஜ் போனாங்க, இப்படி நிறைய கோர்சஸ் இருக்குது, நீங்கள் போய் படிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் ஸ்கூல் முடிய என்ன ஓஎல் முடிய ஏஎல் முடிய இங்கே வர ஓகேயா, வருவீங்களா? ஓகே. ஆனால் 2 விஷயம், ஒன்று ஓஎல் பாஸ் பண்ணணும், யூனிவர்சிட்டி போகணும் என்ன. அதுதான் நான் முதல் செய்கிற ஆசீர்வாதம். எல்லாரும் நல்லா படிக்கணும், பாஸ் பண்ணணும். அது ஏகாட்டி முடியாட்டி இங்கே வரும். ஓகேயா? தேங்க்யூ. ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நன்றி. உண்மையிலே இந்த நாள் உங்களுக்கு பிரயோசனமான நாளாக இருக்கும். சார் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ஓஎல் படித்து பாஸ் பண்ணணும், ஏஎல் படித்து பாஸ் பண்ணணும், யூனிவர்சிட்டி போகணும். இது போக இயலாத பட்சத்தில், கிடைக்காத பட்சத்தில், இருந்தால் எல்லாரும் போகலான யூனிவர்சிட்டிக்கு. இயலாத பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, கோர்ஸுகள் என்ன, இங்கே என்னென்ன வகையான நிறைய கோர்ஸுகள் இருக்குன்னு சார் சொன்னவர். மற்ற NVQ சர்டிஃபிகேட் தருவாங்க. உண்மையிலே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கோர்ஸுகள் செய்ய இயலாது ஏன்னா TVCயால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் நீங்கள் கோர்ஸுகள் செய்யணும். அந்த வகையில் நீங்கள் இந்த டெக்னிக்கல் காலேஜில் நீங்கள் கோர்ஸ் செய்யலாம். சார் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ஸை செஞ்சு அந்த கோர்ஸை கூட போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு அந்த வேலை மட்டும்தான் தருவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் பொதுவான ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு அப்படி போனோம்னா அங்கே எல்லா வேலையும் நம்ம செய்யணும். அந்த வகையில் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு நாளாக இருக்கும். அந்த வகையில் இதற்கு அனுமதியை வழங்கிய நிலையத்தின் அதிபர், ஆசிரியர்கள் அனைவருக்கும் பாடசாலையின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறேன்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மேற்கு கல்வி நிலையத்துக்கு உட்பட்ட மமே கித்துல் ஸ்ரீகிருஷ்ணா வித்யாலய மாணவர்களை நாங்கள் அழைத்து வந்தோம். தரம் 12, 13 மற்றும் ஓஎல் கட்டிட மாணவர்களை அழைத்து வந்த நோக்கம் OL-AL எக்ஸாமில் 6வது ரிசல்ட்ஸ் குறையிற நேரத்தில் அவங்களுக்கு தொழில்நுட்ப கல்வியை அறிமுகப்படுத்துறதுக்காக நாங்கள் இங்கே அழைத்து வந்தோம். நாங்கள் மாணவர்களுக்கு சிறந்த ஒரு பயனுள்ள விதமாக இந்த எங்களுடைய வருகை அமைந்தது. கேமரா யூடியூப்ல ஃபேஸ்புக்ல ஆசைப்பட்டாங்க. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தின் கித்துல் ஸ்ரீகிருஷ்ணா மகாவித்தியாலய மாணவர்கள் இன்று இங்கே மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரிக்கு மஞ்சந்தொடுவாய்க்கு வந்திருந்த போது எல்லாம் முடிந்து அவர்கள் எல்லாத்தையும் பார்த்து விட்டு செல்லுகின்ற நேரத்திலே அதிபர் சோமசூரியம் அவர் லேசில் அழைக்க மாட்டார். சில நேரத்தில் காணொலிகளை பதிவு செய்ய நான் அழைத்தாலும் அவர் ஓடிவிடுவார். ஆனால் இந்த மாணவர்களோடு வைத்து ஒரு காணொலியை எடுங்கள் என்று கூறும் அளவுக்கு இந்த மாணவர்களை அவர்களுக்கு பிடித்து விட்டது. ஏனென்றது எனக்கு தெரியாது. சோமசூரியன் சார் அங்கே இருக்கணும். அந்த வகையில் தான் இந்த காணொலி. ஆக இந்த மாணவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு வந்து எல்லாத்தையும் பார்வையிட்டாங்க. அதோட சல்மானும் வந்து அந்த மாணவரோட வந்து இணைஞ்சு கொண்டிருக்கிறாரு எங்களுடைய இன்ஸ்ட்ரக்டர். அதே மாதிரி இந்த டீச்சர்ஸ் மாதிரி இப்போ 3 பேர் வந்திருக்கிறாங்க. வடிவா அழகாக பார்த்து ஒரு டீச்சர்ஸ் அவரோட கதையை சொன்ன உங்கள்கிட்ட நிறைய பானையில் இருக்குது, அகப்பையில் நல்லா அள்ளி தருவாவும் இப்போ மாணவர்களுக்கு கிடையாது. நான் அதுக்காக மற்ற ஆக்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லலை, நான் மற்ற ஆக்களோட கதைக்கல. அதேபோல் மற்ற சார்ட்டையும் கிட்ட அவரும் வந்து சொன்னார் மாணவர்களை நாங்கள் ஏன் கூட்டி போயிருந்தோம் எங்களை விஷயத்தையும் சொன்னார். அதே மாதிரி நம்முடைய உமேஷ்காந்த் பகுதி தலைவர் உமேஷ்காந்த் அவர்கள் நிற்கிறாரு. அப்போ அவரும் மங்கால் ஏரியா தான். நீங்கள் வந்து உங்களோட ஊர் வந்து அந்த இடம் தான் கொம்மாதூரம். கொம்மாதூரம் உங்களோட ஊருக்கு பக்கத்து ஊராது. இது பதிலூர் ரோடு என்ன ஹித்துள் என்ன ரைட். அவ்வாறான ஒரு பாடசாலையில் இந்த மாணவர்கள் ஓயல் பாடநெறி மாணவர்களும் ஏல் பாடநெறி வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இறுதியாக அதே எடுக்கப்பம் இந்த பாடசாலை மாணவர்களோட நீங்கள் காணொலியும் எடுக்க கூப்பிட்டீங்க. அதில் ரகசியம் என்ன? உண்மையில் என்னென்றால் அந்த மாணவர்கள் வெகு தூரம் இருந்து வந்திருக்கிறாங்க. உண்மையாக அந்த ஸ்கூலுக்கு எங்களை கூப்பிட்டவங்க நாங்கள் போகிறதில் கொஞ்சம் டிலே ஆக தாங்களே வாரம் என்று சொல்லி அதுக்கு தொழில் வழிகாட்டலுக்கு பொறுப்பாக இருக்கிற ஆசிரியை என்னோட நான் நினைக்கிறேன் 4-5 தடவைக்கு மேலே தொடர்பு கொண்டு இந்த மாணவர்களை இங்கே கூட்டி வந்திருக்கிறாங்க. உண்மையாக இவ்வளோ தூரம் இருந்து அந்த மாணவர்களை அழைத்து வருவது என்பது சிரமமான ஒரு விடயம் இருந்தும் உண்மையில் அந்த மாணவர்களுக்கு நான் நினைக்கிறேன் பிரயோஜனமான ஒரு சூழலுக்குள்ளே இன்றைக்கு வந்திருப்பாங்க. நிறைய விடயங்களை பெற்றிருப்பாங்க. எதிர்காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த மாணவர்கள் ஏஎல் பாஸ் பண்ண வேண்டும், ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல் அடிக்க வேண்டும். அவ்வாறு முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தொழில்நுட்ப கல்லூரியை பயன்படுத்த வேண்டும். ஆகவே அவருடைய எதிர்காலம் சுபிட்சமாக இருக்க வேண்டும், நல்லா படித்து நல்ல நிலைக்கு வரணும் என்று சொல்லி எல்லோரும் சார்பிலையும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து எப்படி டீச்சர்ஸ் பிள்ளைகளை கூட்டி வந்தீங்க? என்ன திருப்திகள்? மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தினுடைய கித்துல் ஸ்ரீகிருஷ்ணா மகாவித்தியாலயத்திலிருந்து தரம் 11, தரம் 12, 13 மாணவர்களை நாங்கள் தொழில்நுட்ப கல்லூரியை பார்வையிடுவதற்காக அழைத்து வந்திருந்தோம். உண்மையில் இந்த தொழில்நுட்ப கல்லூரியின் அதிபர் ஏனைய கல்வியலாளர்கள் எங்களுக்கு தெளிவான விளக்கத்தை அளித்து இன்முகத்தோடு வரவேற்று அனைத்து இடங்களையும் பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கி பூரணமாக ஒத்துழைப்பு நல்கியிருந்தார்கள். அந்த வகையில் எமது பாடசாலை சார்பாக, நிர்வாகம் சார்பாக, மாணவர்கள் சார்பாக ஆத்மார்த்தமான நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லி இன்னொரு டீச்சரை சொல்லி அவள் வந்து நிறைய பானையில் இருக்குது, அப்படியே அகப்பையில் அள்ளி தருவா, மிகவும் நல்லா லெக்ஸவன்ற வடிவ கதைக்கிறான்னு சொன்னதுக்கு இந்த டீச்சரும் விட்டு வைக்க ஆள் மேலே நீ அவள் மட்டும்தான் நீ சொன்ன இங்கே பாருன்னு தான் அழகாக கழிச்சிருக்கா இந்த டீச்சர் விஷயங்களை பார்க்கல. தமிழ்கள் அள்ளி அள்ளி வருது தமிழ்கள். அந்த வகையில் சேரும் ஏற்கனவே சொன்னாலும் எப்படி கூட விஷயத்தை எப்படி அமைஞ்சிக்கு பிரயோசனமான விதத்தில் இருக்குது. மாணவர்கள் வந்து கல்வி மட்டும் வாழ்க்கையில் அது இயலாத போது தொழிற்கல்வியும் முக்கியமானது. இப்போ பொருளாதார ரீதியாக இலங்கை வந்து பின்னோக்கி இருக்கக்குள்ள இந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்கு தொழிற்கல்வி அவசியம் என்பதை மாணவர்கள் இங்கே நடந்த பல்வேறு கண்காட்சி அந்த தொழில் வழிகாட்டலுடைய அந்த வளவாளர்கள் மற்றும் இந்த அதிபர் கருத்துக்கள் அழகாக சொன்னார். அவரும் விட்டு வைக்காது அவர் சொன்னார் கல்வி மட்டும் வாழ்க்கை இல்லை,
தொழிற்கல்வி என்பது தான் வாழ்க்கை என்கின்ற விஷயத்தை அவர் வெளியே சொல்லி அப்படி பார்க்கல இந்த மாணவர்கள் 2-3 பேர்ட்ட கேட்டு பார்ப்போம். என்னம்மா ஓடாமல் இங்கே வந்து சொல்லுங்களேன், என்னம்மா உங்களோட வருகைகள் எவ்வாறு இருந்தீங்க? வாங்க வாங்க வாங்க, நீங்கள் இப்போ எல்லா ஒர்க் ஷாப்பும் பார்த்து தான் நீங்கள் போனீங்க, ஒர்க் ஷாப் பார்த்து போனீங்க. என்னம்மா உங்களோட இதுகள் வந்து கருத்துக்களை சொல்லுங்கள். என்னம்மா நீங்கள் வந்து பார்த்தது நீங்கள் சொல்லுங்கள், கருத்துக்கள் என்னம்மா? சொல்லுங்கள். நம்முடைய பிரதேச பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏனெண்டா நம்மளோட கிராமம் வந்து பிந்தங்கிலி கிராமம், அங்கேருந்து வர கூட சிரமமாக தானே இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னே தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, இங்கே இவ்வளோ கோர்ஸஸ் இருக்கு, இவ்வளோத்தையும் எப்படி நாங்கள் படிப்போம் அப்படின்ற மாதிரி. வித்தியாலயத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்களை டீச்சர்ஸ் கூட்டிகிட்டு வந்தவங்க. இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களை கூட்டிகிட்டு வந்து முன்னுக்கு காட்டினது வந்து நாங்கள் அடுத்த சந்ததியினருக்கும் சொல்லணுமெண்டு. ஏன்னா எங்களோட கித்தூர் பிரதேசத்தில் வந்து இப்படி ஓயலோட விட்டுட்டு போனாக்களும் இருக்குது, அதுக்கு முந்தி விட்டுட்டு போனாக்களும் இருக்குது. அப்படி எழுதாமல் விட்டுட்டு போகிறாக்கள் வந்து தீய செயற்பாடுகள்லையும் மண்ணேத்துற அப்படி தவறான சம்பவங்களில் ஈடுபட்டு தங்களோட வாழ்க்கையை அழிச்சு கொள்கிறாங்க. அது அப்படி நடக்காமல் எங்களோட இதிலேருந்து வந்து இப்படி ஒரு விழிப்புணர்வால் வந்து அடுத்த இதுக்கு நம்ம சொல்கிற மாதிரி நல்ல ஒரு கல்விக்கு பிறகும் இப்படி ஒரு இது இருக்குது, நம்ம முன்னேறலாம்ன்றதுக்காக இந்த டெக்னாலஜி இதில் வந்து கூட்டிக் கொண்டு காட்டியிருக்காங்க. அந்த வகையில் இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது அமைஞ்சது. நன்றி.